நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினோலெக்ஸ் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்க பிவிசியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வால்வு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க பிவிசியை வந்துட்டு கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டும்போது வந்து பிவிசி உடஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் தான் பண்ணணும். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க பிவிசி வந்து உடஞ்சிது. இது என்ன ஆகும்னா பீஸ் பீஸாக தான் வரும். அதனால் வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அது பைப்போட தன்மை வந்து மாறிடும். மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வந்து பீஸ் பீஸாக உடையாது. அதுக்கடுத்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி எதுவுமே உடையாது. உடையாமல் வந்துட்டு ரப்பர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக சுருண்ட மாதிரியே வரும். அதை நம்ம அப்படியே வந்து கட்டிங் பிளேயர் வச்சு இழுத்தோம் அப்படின்னாலே வந்து பிவிசி உள்ளேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்து வந்து வால்வில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பீஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்வு ரீயூஸ் பண்ண ஃபுல் வீடியோவும் கீழே இருக்க லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள்.